நீங்க புத்திசாலியா இல்ல முட்டாளான்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரிய வரும். ஒரு நாள் அந்த அழகான காட்டுல ஒரு அழகான யானை ஆத்துல குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படி போற வழியில எதிர் திசையில ஒரு அழுக்கான பண்ணி சேத்துல விழுந்து புரண்டு ஆட்டம் போட்டு வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த யானை நம்ம அழுக்காயிடக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த பண்ணி போகிறதுக்கு வழி விட்டு ஓரமா நின்னுட்டு இருந்துச்சு. பட் இதை கவனிச்ச அந்த பண்ணி அன்னைக்கு அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகள் கிட்டையும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த யானையே நான் வரதை பார்த்து பயந்து போய் ஓரமா வழி விட்டு நின்னுட்டு இருந்துச்சுன்னு பெருமையா சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த காட்டுல இருந்த நிறைய விலங்குகள் யானையை பார்த்து, இது உண்மைதானா, எதுக்காக ஒரு பண்ணியை பார்த்து நீ பயந்து போய் நின்னு கிண்டலா கேட்கும்போது பதிலுக்கு அந்த யானை சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்ன தெரியுமா? நான் நினைச்சிருந்தா அந்த பண்ணியை காலாலேயே மிதிச்சு நசிக்க முடியும், ஆனா நான் அதை பண்ணல. ஏன்னா அந்த பண்ணி ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு. அதை நான் மிதிச்சிருந்தேன்னா நானும் அது கூட அசுத்தமா தான் இருப்பேன். பயந்து போறதுக்கும் வேணான்னு ஒதுங்கி போறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிச்சான். அண்ட் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, புத்திசாலி மக்கள் எப்பயுமே தவறான ஆட்கள் கிட்ட இருந்து விலகிதான் இருப்பாங்க. அண்ட் நீங்க புத்திசாலியா இல்ல முட்டாளா? மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.